இன்னைக்கு வந்து நம்ம கெப்பாசிட்டர்ஸோட கன்டினியூஷன் பார்க்க போறோம். இன்னைக்கு இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் என்ன? கெப்பாசிட்டர்ஸ் இன் சீரிஸ். ஓகே. வெல் லெட்ஸ் சே நம்மகிட்ட 2 கெப்பாசிட்டர் இருக்கு. உன்னோட கெப்பாசிட்டன்ஸ் C1, என்னோட கெப்பாசிட்டன்ஸ் C2. இப்ப இந்த 2த்தையுமே வந்து நான் ஒரு பேட்டரி ஆஃப் V வோல்டேஜ்க்கு கனெக்ட் பண்றேன்னா, இப்போ வந்து இதோட எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க கொஸ்டின்ல. இப்ப நம்ம ரெசிஸ்டர்ல கண்டுபிடிச்சிருப்போம். எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்ன்றது நிறைய பார்த்திருப்போம். அதே மாதிரி கெப்பாசிட்டருக்கு பார்க்கணும். இப்ப ரெசிஸ்டன்ஸ்ல சீரிஸ்ன்றது எப்படி சொல்லுவோம்னா, கரண்ட் இஸ் சேம். 2 ரெசிஸ்டன்ஸ்லயும் கரண்ட் சேமா இருந்துச்சுன்னா, நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் ரெண்டும் சீரிஸ்ல இருக்குன்னு சொல்லுவோம். இப்ப அதே மாதிரி கெப்பாசிட்டர்ஸ்ல எப்ப நம்ம 2 கெப்பாசிட்டர் சீரிஸ்ல இருக்குன்னு சொல்லுவோம்னா, சார்ஜ் flowing through the capacitor is same. சார்ஜ் இப்ப வந்து இந்த பேட்டரியில இருந்து லெட்ஸ் சே இந்த ப்ளூ கலர்ல மார்க் பண்றேன். இப்ப இங்க இருந்து ஒரு சார்ஜ் Q வருது. அதே சார்ஜ் Q தான் இங்கேயும் ஃப்ளோ ஆகும். அதே சார்ஜ் Q தான் இங்கேயும் ஃப்ளோ ஆகும். இப்ப இந்த 2 கெப்பாசிட்டர் C1ம் C2ம் சீரிஸ்ல இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். சீரிஸ்ல இருக்க எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் இங்க ஃபார்முலா அப்படி இங்க குடுத்துருக்கோம். ஆனா வந்து இத நம்ம டிரைவ் பண்ண ட்ரை பண்ணுவோம். அதாவது இப்ப 2 கெப்பாசிட்டன்ஸ் இருக்கு. லெட்ஸ் சே C1, C2 ஒரு பேட்டரி V யோட கனெக்ட் ஆகுது. நம்ம கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா யூஸ் பண்ணோம்னா, V ஈக்குவல் டு VC1 பிளஸ் VC2. ஒரு கெப்பாசிட்டருக்கு நம்ம வந்து Q ஈக்குவல் டு CVன்னு சொல்லுவோம்ல. இப்போ வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டர் வந்து Q/C. இப்ப அத வந்து இங்க அப்ளை பண்ணோம்னா, டோட்டல் V ஈக்குவல் டு Q/C1 பிளஸ் Q/C2. இப்ப டோட்டல் வோல்டேஜ் இந்த பேட்டரியோட வோல்டேஜ் வந்து நான் இந்த பேட்டரி ப்ரொடியூஸ் பண்ற சார்ஜ் Q டிவைடட் பை எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் எழுதலாம். இதுல இருந்து Q எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1/C effective equal to 1/C1 plus 1/C2 அப்படின்னு ஃபார்முலா வந்து இது வந்து நம்மளுக்கு அப்படியே பார்த்த மாதிரியே இருக்கும். அதாவது ரெசிஸ்டர் இன் பேரலல் அப்படின்னு நம்ம இது பார்த்துருப்போம். பேரலல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 1/R1 ஈக்குவல் டு 1/R2 பிளஸ் 1/R3ன்னு எழுதுவோம். அதே மாதிரி சீரிஸ் கெப்பாசிட்டருக்கு இதே ஃபார்முலா வரும். ஸோ எஃபெக்டிவ் சி வந்து எப்படி எழுதலாம்? C1 C2 பை C1 பிளஸ் C2. வெரி குட். இப்ப சீரிஸ் பார்த்தாச்சு. அடுத்து என்ன? பேரலல் கனெக்ஷன். கெப்பாசிட்டர் இன் பேரலல். இப்ப நம்ம ரெசிஸ்டர்ல எப்ப பேரலல்னு சொல்லுவோம்? அதோட இப்ப 2 ரெசிஸ்டரோட வோல்டேஜ் சேம்னா நம்ம பேரலல்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் கெப்பாசிட்டன்ஸ்க்கும் அதே தான். Two capacitors are said to be in parallel if the voltage across them is same. இப்போ இந்த டயக்ராம்ல பாருங்க. C1க்கு வந்து இங்க லெட்ஸ் சே E வோல்டேஜ், இங்க 0 வோல்டேஜ் இருக்குன்னு சொல்லுவோம். C1க்கு வந்து C1 ஓட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் V, C2 ஓட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் V. ஸோ நம்ம வந்து என்ன சொல்லலாம்? இந்த 2 C1 அண்ட் C2 வந்து பேரலல் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதோட எஃபெக்டிவோட ஃபார்முலா இங்க கொடுத்துருக்காங்க. ஆனா டிரைவ் பண்ண ட்ரை பண்ணுவோம். இப்ப இந்த சர்க்யூட்ல இங்க இருந்து ஒரு Q சார்ஜ் வருதுன்னு வச்சுக்கோம். இங்க வந்து ஒரு Q1 போகுது. இங்க இருந்து ஒரு Q2 போகுது. C1, C2. இப்ப இந்த டயக்ராம்லயும் மார்க் பண்ணிடுறேன் ரெட் கலர்ல. இங்க இருந்து Q சார்ஜ் வருது. இங்க Q1 போகுது. இங்க Q2 போகுது. இப்ப கிர்ச்சாஃப் கரண்ட் லால இருந்து நம்ம என்ன எழுதலாம்?
Q equal to Q1 plus Q2 ன்னு எழுதலாம். ஆனா நம்மளுக்கு வந்து கெப்பாசிட்டன்ஸோட ஃபார்முலால இருந்து Q equal to CV ன்னு தெரியும். So C effective into voltage equal to C1V plus C2V. இங்க voltage எல்லாம் கேன்சல் ஆயிடும். So C effective equal to C1 plus C2. இது வந்து ரெசிஸ்டர்ஸ் அண்ட் சீரிஸ் மாதிரி இருக்கு. அதாவது கெப்பாசிட்டரோட எஃபெக்டும் ரெசிஸ்டர்ஸோட எஃபெக்டும் அப்படியே இன்வெர்ஸ் டு ஈச் அதர் மாதிரி. அதனால ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப இதுல இருந்து ஒரு சம் பார்ப்போம். Find the effective capacitance of the given capacitance. Also find the charges and voltages of each individual capacitor. Okay. இதுல இருந்து நம்ம என்னென்ன பார்க்கலாம்? இந்த 9 வோல்ட்டுக்கும் இந்த 9 ஃபாரட் 9 ஃபாரடுக்கும் 3 ஃபாரடுக்கும் சேம் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன் அது ரெண்டுத்துக்கும் சேம் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கு? ரெண்டுத்துக்குமே 2 காமன் பாயிண்ட் இருக்கு. அப்ப சேம் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் இருந்தாங்க. அப்ப இந்த சர்க்யூட் வந்து நான் இப்படி சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இங்க 4 நியூ ஃபாரட் இருக்கு, இங்க 9 இருக்கு, இங்க 3 இருக்கு. 9 3. இப்ப இது ரெண்டும் பேரலல் இருக்கு. ரெண்டும் பேரலல் இருந்தா பேரலோட எஃபெக்டிவ் வந்து நம்ம ரெண்டுத்தையும் ஜஸ்ட் ஆட் பண்ணாலே வந்துடும். ஸோ அப்போ 9 + 3 12. இப்ப 4ம் 12ம் சீரீஸ்ல இருக்கு. ஏன் இங்க வர சார்ஜ்னா மொத்தமா ஃப்ளோ ஆகும். இங்க வர Q சார்ஜ் தான் இங்க ஃப்ளோ ஆகும். இங்க வந்து Q1 Q2 ஸ்பிளிட் ஆகும். ஓகே. இப்ப 9 4 and 12 in சீரீஸ்னா என்ன வரும்? C effective 4 into 12 by 4 plus 12, which is 16. So C effective 3 microfarads. எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப சார்ஜஸ் அண்ட் வோல்டேஜஸ் ஆஃப் ஈச் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி ஃபர்ஸ்ட் நம்ம மார்க் பண்ணுவோம். லெட்ஸ் சே ஒரு Q சார்ஜ் இங்க இருந்து பேட்டரியில இருந்து வருது. அதே Q சார்ஜ் தான் இங்க ஃப்ளோ ஆகும். அப்புறம் இந்த ஜங்ஷன்ல வந்து லெட்ஸ் சே ஒரு Q1 இப்படி ஃப்ளோ ஆகுது, ஒரு Q2 இப்படி ஃப்ளோ ஆகுது. இப்ப நம்ம கிர்ச்சாஃப் ஜங்ஷன்ல இருந்து என்ன சொல்லலாம்? Q equal to Q1 plus Q2 ன்னு ஒன்று சொல்லலாம். அதே மாதிரி Q equal to C effective into V அப்படின்னு சொல்லும். ஸோ Q வந்து எவ்வளவு வேல்யூ வரும்? C effective வந்து 3 microfarads into 40 voltages. 40 voltage அப்ளை பண்றோம். ஸோ 120 microfarad ஆஃப் சார்ஜ் டோட்டலா வெளியே வருது. அப்ப அதே அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் வந்து 4 microfarad கெப்பாசிட்டர்லயும் போகுது. சார்ஜ் ஆன் 4 microfarad is nothing Q, which is nothing but 120 microcoulomb. Sorry, charge ஓட யூனிட்ஸ் கூலும், microcoulomb. அப்புறம் இப்ப நம்ம வந்து இந்த லூப்ல let's say this points A, B, C, D. ABCD லூப்பை நான் திரும்பி வரைகிறேன். 9 8 Q Q1 Q2. இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? ரெண்டுமே வந்து சேம் பொட்டன்ஷியல் இருக்கு. ஸோ பொட்டன்ஷியல் ஆஃப் 9 μF equal to potential of 3 μF. And we know Q equal to CV. So potential is nothing but potential of a capacitor is Q by C. So Q1 by 9 Q1 by 9 equal to Q2 by 3. So நம்மளுக்கு வந்து இங்க இருந்து என்ன வருது? Q1 equal to 3Q. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் என்னன்னா
Q1 plus Q2 equal to total charge, which is equivalent to 120 microcoulomb. So இந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 4Q2 equal to 120 microcoulombs or Q2 equal to 30 microcoulombs. Thus Q1 will become 3 times of Q2. இந்த ரிலேஷன்ல இருந்து ஈக்குவேஷன் 1 மார்க் பண்ணிருக்கேன். அதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியும்? Q1 is 3 times of Q2. Q2 வேல்யூ 13 கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப Q1 வந்து 3 times 30, 90 mu coulomb. ஓகே. இப்ப வோல்டேஜ் அக்ராஸ் ஈச் கெப்பாசிட்டர்னு கேக்குறாங்க. வோல்டேஜ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்? டோட்டலா 40 வோல்டேஜஸ் இருக்கு. இங்க வந்து 120 சார்ஜஸ் போகுது. அப்ப வோல்டேஜ் ஆஃப் 4 மியூ ஃபாரட் இஸ் நத்திங் பட் 120 by 4, which is 30 volts. இங்க 30 volts டிராப் ஆயிடுச்சு. இப்ப இங்க பாக்கி இதுல 10 வோல்ட் டிராப் ஆகும். இப்ப 9 மியூ ஃபாரட்லயும் 10 வோல்ட் டிராப் ஆகும், 3 மியூ ஃபாரட்லயும் 10 வோல்ட் டிராப் ஆகும். ஓகே, இந்த சம் எல்லாருக்கும் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம அடுத்த கான்செப்ட் பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா கான்செப்ட் ஆஃப் பொட்டன்ஷியல். காமன் பொட்டன்ஷியல் வந்து ஒரு ஜேஇ மெயின்ஸ்ல வந்து ரொம்ப கேட்கக்கூடிய ஒரு இது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். இதுல இருந்து நிறைய பேப்பர்ல கொஸ்டின்ஸ் நிச்சயமா வந்துடும். 10 ஜேஇமெயின் பேப்பர் இருக்குன்னா நிச்சயமா வந்து ஒரு 7 ஜேஇமெயின் பேப்பர்லயாவது இது நிச்சயமா வரும், இந்த காமன் பொட்டன்ஷியல்ன்ற கான்செப்ட். அதனால இது நல்லா கவனமா கவனிங்க. இப்போ வந்து லெட்ஸ் சே ஒரு கெப்பாசிட்டரை நம்ம வந்து ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்றோம். இந்த பேட்டரியோட வோல்டேஜ் V1, இந்த கெப்பாசிட்டன்ஸ் C1. இப்போ வந்து நான் இது பேசிக்கலி சார்ஜிங் ஆஃப் கெப்பாசிட்டர். அதாவது சார்ஜிங் ஆஃப் கெப்பாசிட்டர்னா ஃபர்ஸ்ட் அந்த கெப்பாசிட்டர் சும்மா இருந்திருக்கும் போது 0 வந்திருக்கும், 0 கூலம்ஸ் ஆஃப் சார்ஜ் கெப்பாசிட்டர். இப்போ நான் வந்து ஒரு பேட்டரி, அதாவது ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கெப்பாசிட்டருக்கு நான் கொடுத்தேன்னா அது வந்து கொஞ்சம் சார்ஜ் ஸ்டோர் பண்ணும். லெட்ஸ் சே Q1, அது எவ்வளவு சார்ஜ் ஸ்டோர் பண்ணும்? Q ஈக்குவல் டு CVன்னு தெரியும். அதனால C1 V1 சார்ஜ் கெப்பாசிட்டர் ஸ்டோர் பண்ணும். ஓகே, இப்ப இதே மாதிரி நான் இன்னொரு சர்க்கியூட் வச்சிருக்கேன், C2 T2. அப்ப இந்த சார்ஜ் ஸ்டோர்ட் பை இந்த கெப்பாசிட்டர் C2 கெப்பாசிட்டர் வந்து C2 V2. ஓகே, இப்ப பேசிக்கலி நான் என்ன பண்றேன், 2 அன்சார்ஜ் கெப்பாசிட்டர் இருக்கு, நான் ரெண்டுத்துலயுமே வந்து சார்ஜிங் பண்றேன். ஆனா ரெண்டுமே வேற வேற வோல்டேஜஸ்ல நான் சார்ஜ் பண்றேன். வேற வேற கெப்பாசிட்டன்ஸ் நான் வேற வேற வோல்டேஜ்ல நான் சார்ஜ் பண்றேன். இப்ப நான் வந்து 2 கெப்பாசிட்டரையும் நான் கனெக்ட் பண்றேன். இப்ப என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு எனர்ஜி லாஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் எனர்ஜி லாஸ் ஆகும். அதுக்கப்புறம் both capacitors come to a common potential. ரெண்டுமே வந்து ஒரு பொட்டன்ஷியல், அதாவது ஒரு காமன் பொட்டன்ஷியலுக்கு வரும். ரெண்டுத்துக்குமே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஒரு VC, ஒரு VC பொட்டன்ஷியலுக்கு வரும். ஆனா அந்த VC வந்து V1ம் கிடையாது, V2ம் கிடையாது. அந்த காமன் பொட்டன்ஷியல் அதை கண்டுபிடிக்கணும்னா நம்ம டோட்டல் சார்ஜ் டிவைடட் பை எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் பண்ணணும். டோட்டல் சார்ஜ் என்ன? சார்ஜ் ஸ்டோர்டு இன்
ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டர் பிளஸ் சார்ஜ் ஸ்டோரேஜ் செகண்ட் கெப்பாசிட்டர். அதுக்கப்புறம் சி எஃபெக்டிவ். இது ரெண்டோட எஃபெக்டிவ். இப்ப ரெண்டுத்துக்குமே நான் சேம் பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்லிட்டேன். ரெண்டுத்துக்குமே சேமான ஒரு பொட்டன்ஷியல் இருக்குன்னா அந்த ரெண்டு கெப்பாசிட்டரும் பேரலல்ல தான் இருக்கு. பேரலல்ல இருக்குன்னா எஃபெக்டிவ் என்ன? C1 பிளஸ் C2. இப்ப போன பேஜ்ல நம்ம வந்து Q1 Q2 என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப இந்த காமன் பொட்டன்ஷியல் வேல்யூ நம்மளுக்கு வந்துருச்சு. C1 V1 பிளஸ் C2 V2 பை V1 பிளஸ் சாரி C1 பிளஸ் C2. இதுதான் காமன் பொட்டன்ஷியல். இதுதான் ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இதை படிக்கங்க. அதாவது இப்ப நான் ரெண்டு கெப்பாசிட்டியும் நான் ஒரே இதுல போட்டேன்னா ரெண்டுமே சேர்ந்து இவ்வளவு பொட்டன்ஷியலுக்கு வந்துடும். இதுதான் மெயின் கான்செப்ட். ஓகேவா? இப்ப வந்து இப்ப வந்து நம்ம வந்து சொன்னோம் ஒரு எனர்ஜி லாஸ் நடக்கும், அது என்ன அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இனிஷியலா எவ்வளவு எனர்ஜி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டர் வந்து T1 வோல்டேஜ்க்கு இருந்துச்சுன்னா half C1 V1 ஸ்கொயர். அப்புறம் செகண்ட் கெப்பாசிட்டரும் வந்து அது ஒரு எனர்ஜி ஸ்டோர் பண்ணிருக்கும். அது எவ்வளவு? half C2 V2 ஸ்கொயர். ஃபைனலா எவ்வளவு எனர்ஜி இருக்கணும்? half into effective capacitance into common voltage whole square, which is equal to half C1 plus C2 into C1 V1 plus C2 V2 by C1 plus C2 whole square. இது எனர்ஜி ஃபைனல். இப்ப let's say the equation 1, இது equation 2. இப்ப நான் equation 1 minus 2 பண்ணேன்னா எனக்கு வந்து எனர்ஜி வந்து இப்ப வந்து நான் 1 minus 2 பண்ணேன்னா எனர்ஜி லாஸ்ட் அதோட ஃபார்முலா எனக்கு வரும். எவ்வளவு வரும்னா C1 C2 into V1 minus V2 whole square divided by 2 times of C1 plus C2 இப்படின்றது வரும். இது பேசிக்கலி என்ன சொல்றோம்னா அந்த காமன் பொட்டன்ஷியல் வரதுக்காண்டி நம்ம இந்த இவ்வளவு எனர்ஜி நம்ம லூஸ் பண்றோம். இவ்வளவு எனர்ஜியை லூஸ் பண்ணாதான் அந்த ரெண்டு கெப்பாசிட்டி ஒரு காமன் பொட்டன்ஷியலுக்கு வர முடியும். இதான் வந்து ஒரு பேசிக் கான்செப்ட். இப்படி வந்து சார்ஜ் வந்து ரெண்டு கெப்பாசிட்டருக்கு நடுவில் இன்டராக்ட் பண்ணுது அப்படின்றது இதான் நம்மளோட ஒரு பேசிக் கான்செப்ட். இப்ப வந்து ஒரு சம் பார்ப்போம். இப்போ 10 μ of capacitor is charged by 20 volt battery. Okay, 10 microfarad is charged by 20 volt battery. It is fully charged and then connected to an uncharged capacitor. Uncharged capacitor. Okay, value கொடுக்கணும். Uncharged capacitor of capacitance 20 microfarad னு வச்சுக்கோம். ஒரு 20 microfarad இருக்கு. Uncharged capacitor basically potential difference 0 volt ன்னு சொல்றோம். Find the common potential of the system and the energy lost to achieve this common potential. Okay. நம்மளுக்கு common potential நம்ம டைரக்டா சொல்லிட்டோம். C1 V1 plus C2 V2 divided by C1 plus C2. இப்போ நம்ம எல்லா வேல்யூவும் தெரியும். சப்ஸ்டிட் பண்ணா 20 into 10 plus 20 into 0 divided by 10 plus 20. இதை சால்வ் பண்ணா என்ன வரும்? 200 by 30. 20 by 3 volts. எனர்ஜி லாஸ்ட்டுக்கு அதுக்கும் நம்ம டைரக்டா ஃபார்முலா சொல்லியிருந்தோம். அது எவ்வளோ? C1 C2 into V1 minus V2 whole square whole divided by 2 times of C1 plus C2. இதில் நம்ம எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டிட் பண்ணா என்ன வரும்? 20 into 10 into 20 square divided by
4 times of 30. இந்த 10 ஆயிடும். 400 4000 by 3 ஜூல்ஸ். இவ்வளோ எனர்ஜி லூஸ் பண்ணாதான் அதனால காமன் பொட்டன்ஷியல் வர முடியும். இப்ப நம்ம கேட்கலாம், இந்த லூஸ் ஆர் எனர்ஜி எங்க போகுது? அது வந்து பேசிக்கலி வந்து நம்ம வயர்ஸ்ல ஹீட்டா டிசிபேட் ஆயிடும். அந்த இவ்வளோ 4000 by 3 ஜூல்ஸ்ன்றது வயர்ல டிசிபேட் ஆகிற ஹீட் பேசிக்கலி. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம கெப்பாசிட்டர்ஸ்லாம் வந்து ஒரு டிசி சர்க்யூட் கனெக்ட் பண்ணுறோம். லெட்ஸ் சே இப்போ வந்து கெப்பாசிட்டர்ஸ் வந்து இட்ஸ் லைக் பேசிக்கலி யூஸ் டு ஸ்டோர் சார்ஜ் தான். தே ஆர் நாட் ஆக்டிவ் எலமெண்ட்ஸ். இப்போ கெப்பாசிட்டர் வந்து ரெண்டு விதமா பிஹேவ் பண்ணும். அட் ஸ்டார்டிங் ஆஃப் அ சர்க்யூட் அண்ட் ஆஃப்டர் வெரி லாங். ஓகேவா? பேசிக்கலி இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். லெட்ஸ் சே ஒரு சர்க்யூட் இருக்கு, எல்லா எல்லா எலமெண்ட்ஸும் இருக்கு. லெட்ஸ் சே கெப்பாசிட்டர், ஒரு ரெசிஸ்டர், ஒரு பேட்டரி. இனியும் அதே இருக்குன்னு வச்சுக்கோ. ஒரு ஸ்விட்ச் க்ளோஸ் பண்ணாம. இப்ப அதே இது. இப்ப நான் ஸ்விட்சை வந்து வெயிட் பண்ணுங்க. ஓகே. இப்ப நான் ஸ்விட்சை ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணும்போது டைம் ஈக்குவல் டு 0ன்னு சொல்றோம். ஓகேவா? லெட்ஸ் சே இந்த ஸ்விட்சை நான் ஜஸ்ட் க்ளோஸ் பண்றேன். இப்பதான் க்ளோஸ் பண்ணேன். நான் க்ளோஸ் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டர் வந்து சார்ஜே இருக்காது. அது பொறுமையா சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். அப்படி சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும் போது இந்த கெப்பாசிட்டர் வந்து ஒரு ஷார்ட் சர்க்யூட் மாதிரி ஆக்ட் ஆகும். பேசிக்கலி என்ன என்ன பண்ணும்னா ஒரு ஷார்ட் சர்க்யூட் மாதிரி ஆக்ட் ஆகும். அதாவது கேன் ரிப்ளேஸ் கெப்பாசிட்டர் வித் பிளேன் ஒயர். கெப்பாசிட்டருக்கு பதிலான ஒயர் மாதிரி வச்சுக்கலாம். அதாவது அங்க எந்த பொட்டன்ஷியல் ட்ராப்பும் நடக்காது டைம் ஈக்குவல் டு 0ல. அது வந்து ஒரு மெயின் திங். இப்ப டைம் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டியில அது வந்து ஓப்பன் சர்க்யூட் மாதிரி நடக்கும். அதாவது கெப்பாசிட்டர் வந்து ஒரு ஸ்விட்ச், ஓப்பன் பண்ற ஸ்விட்ச் மாதிரி ஆயிடும். சர்க்யூட்டை க்ளோஸ் பண்ண விடாது. அதாவது அதுக்குள்ள ஒரு கரண்டே போக முடியாது. கெப்பாசிட்டர் பிளாக்ஸ் கரண்ட் அட் ஸ்டெடி ஸ்டேட். இந்த ஸ்விட்ச் க்ளோஸ் பண்ணி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, லெட்ஸ் சே 1 ஹவர். அதாவது கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகும்ல, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா சார்ஜ் ஆகும்ல, அது வந்து இப்படி சொடக்கு போடுற நேரத்துக்குள்ள சார்ஜ் ஆயிடும். அதுக்கப்புறம் அது ஃபுல்லா கரண்டே விடாது. அந்த சொடக்கு போடுற நேரத்துக்கு அப்புறமே வந்து நம்ம எல்லாமே டைம் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டின்னு தான் கன்சிடர் பண்ணுவோம். சார்ஜ் ஆன பிறகு கெப்பாசிட்டர் டசன்ட் அலோவ் டிசி கரண்ட். முக்கியமான விஷயம் தான். டஸ் நாட் அலோவ் டிசி கரண்ட் ஆஃப்டர் இட் இஸ் சார்ஜ். அதாவது நீங்க வேணும்னா அப்படி நினைச்சுக்கலாம், இது கெப்பாசிட்டரா அப்படி கரண்ட் வருதா, கரண்ட் வந்து இது செவுரு மாதிரி பிளாக் பண்ணுது, கூடாது. கரண்டே இருக்கக்கூடாது, கெப்பாசிட்டர்ல கரண்ட் இருக்கக்கூடாது. அதாவது அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம். கெப்பாசிட்டர் கேன் பி ரீப்ளேஸ்ட் பை plain wire at time equal to 0 or open switch at time equal to infinity. இது தெரிஞ்சா போதும். நம்ம என்ன சம் வேணாலும் கெப்பாசிட்டர்ஸை சால்வ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க ஒரு சம் இருக்கு. ஃபைண்ட் த இனிஷியல் கரண்ட் and steady state current the following circuit if the switch S is closed at t equal to 0. Okay.
ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னா, இனிஷியல் கரண்ட் அட் t ஈக்குவல் டு 0 செகண்ட்ஸ். t ஈக்குவல் டு 0 செகண்ட்ஸ்ல ஒரு கரண்ட் முதல்ல கரண்ட்ஸ் மார்க் பண்றதுக்கு முன்னாடி கெப்பாசிட்டர் எப்படி பிஹேவ் பண்ணணும் பார்ப்போம். இப்போ நான் t ஈக்குவல் டு 0 செகண்ட்ஸ்ல இந்த கெப்பாசிட்டருக்கு பதிலா நான் ஒரு பிளேன் வயர் மாதிரி வச்சுக்கலாம்ல. பேசிக்கலி இட் வில் அலோவ் ஆல் த கரண்ட் which is passing through it. எவ்வளவு கரண்ட் வேணாலும் கொடுங்க, t ஈக்குவல் டு 0ல கெப்பாசிட்டர் ஃபுல்லா வாங்கிக்கும். அது பேசிக்கலி ஒரு வயர் தான். இப்ப இப்ப இதை நான் இப்படி வயரா ரிப்ளேஸ் பண்ணிட்டேன்னா, நான் டோட்டல் கரண்ட் கண்டுபிடிக்கணும்னா சிம்பிள்ல V by R effective தான் டோட்டல் கரண்ட். V divided by R effective. R effective என்னவா இருக்கும்? இப்ப இது வயர் ஆயிடுச்சுன்னா 3R and R in parallel. R 3R. இப்ப இது வந்து வயர் ஆயிடுச்சு, கெப்பாசிட்டர் இல்ல. அதுக்கப்புறம் 6R. இதோட எஃபெக்டிவ் நான் கண்டுபிடிக்கணும். இப்ப 3Rம் Rம் parallel. இப்ப அதோட ரிசல்ட் என்ன? 3R into R by 4Rன்னு வரும். ஸோ 3R by 4. இப்ப இந்த சர்க்யூட் வந்து இப்படி சிம்பிளிஃபை ஆயிடும். 6R 3R by 4. இது ரெண்டும் சீரீஸ்ல இருக்கு. இப்போ 6 plus 3 by 4 எவ்வளோ? 27 by 4. ஸோ R effective வந்து 27 by 4 R. So I total equal to V by R effective, which is 27 R by 4. இதான் வந்து initial current. Current at t equal to 0 seconds. இப்ப நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டியது current at t equal to infinity seconds. அதாவது steady state. ஸ்டெடி ஸ்டேட்னா டைம் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டெடி ஸ்டேட்னா டைம் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. டைம் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி அப்ப லெட்ஸ் சே இங்க இருந்து ஒரு கேபிட்டல் ஐ கரண்ட் வருது. அப்படியே அதே கேபிட்டல் ஐ தான் இங்கேயும் ஃப்ளோ ஆகும். இந்த ஜங்ஷன்ல இருந்து வரும்போது கரண்ட் இப்படி ஆக்சுவலா பிரியணும். இப்படியும் இப்படியும் பிரியணும், I1 I2. ஆனா இந்த பிளாக் இந்த பாத்ல கெப்பாசிட்டர் இருக்கு. கெப்பாசிட்டர் வந்து பேசிக்கலி இப்ப நாங்க ஓப்பன் சுவிட்ச் மாதிரி பார்த்துக்கணும். அது ஓப்பன் சுவிட்ச்னா கரண்ட்னால இந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆக முடியாது. அப்ப ஒரு நிமிஷம் வேற ஏதாவது எழுதுறேன். இங்க இருந்து வர கரண்ட் அப்படியே இப்படி போயிட்டு ரிவர்ஸ் வந்துருது. இந்த பாத்துல I equal to 0. இந்த பாத்துல I equal to 0. அப்ப இந்த பேசிக்கலி இந்த ஹோல் சர்க்யூட் வந்து V 6R 3R அவ்வளவுதான். இங்க நடுவுல இருந்தது ஃபுல்லாமே I equal to 0 லைன். ஓகே, இங்க வந்து பேசிக்கலி ஒரு ஓப்பன் சுவிட்ச் இருக்கு. அந்த ரெசிஸ்டர்ல எந்த பொட்டன்ஷியல் டிராப்பும் நடக்காது. இந்த கரண்டே போறதுனால அந்த ரெசிஸ்டர்ல 0 பொட்டன்ஷியல் வரும். ஸோ இங்க பேசிக்கலி I எவ்வளோ? V divided by 9R. சிம்பிள். ஏன் 6R and 3R வந்து சீரிஸ். இங்கேயும் கரண்ட் I தான் போகுது, இங்கேயும் கரண்ட் I தான் போகுது. இப்போ டோட்டல் வந்து V by 9R. இது வந்து ஸ்டெடி ஸ்டேட் கரண்ட். ஓகே, இதோட இந்த வீடியோவை நம்ம இங்க முடிச்சுக்கலாம். இப்போ அடுத்த வீடியோல வந்து நம்ம இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். கெப்பாசிட்டர்ஸ்ல இருந்து இன்னும் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஓகே, see you guys.